அப்படியே ஒரு கதை சொல்லட்டுமே. எனக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்குமே. கிரிக்கெட்டை பற்றி கதையை சொல்கிறேன், நீ நல்லா கேளு. ஒழுமையாக சொல்லட்டுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனே, கேட்குறேனே. அதாவது நம்ம நாட்டில் கிரிக்கெட்டு ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற நாடோட இப்போ ரொம்ப நல்லா விளையாடுறாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் கபில் தேவ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கப்பெல்லாம் வாங்கி கொடுத்தார். அவர் கப்பு வாங்கி கொடுத்த பிறகு தான் இந்தியாங்கிற நாடே மற்றவங்களுக்கு தெரியுமா? என்னென்ன சொல்கிறீங்க? அப்படியாண்ணே, எனக்கு கிரிக்கெட்டை பற்றியே தெரியாது. இருந்தாலும் நீங்கள் கதை சொல்கிறீங்களா? நான் கேட்குறேண்ணே. சரியாண்ணே, சொல்லுங்கண்ணே. 1983 அப்போ இந்திய அணி சுமாராக தான் விளையாடும். ஆனால் அப்போ ஹரியானாவை சேர்ந்த கபில் தேவ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்லா விளையாண்டு நம்ம டீமில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒன்று போல வச்சு கப்பை வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? அப்படியாண்ணே, கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கேனே, நல்லா இருக்கேனே கதை. சூப்பர்ண்ணே, கேட்குறேனே. அவர் என்ன பண்ணார்னா, மேற்கிந்திய தீவு அப்படின்னு ஒரு அணி இருந்தது. அதை தோக்கடித்து முதல் முறையாக உலகத்திலேயே சிறந்த அணிங்கிற பெயரோட கப்பை வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் உலகத்தில் மறக்க முடியாத நிகழ்வு. அது வரைக்கும் அந்த மேற்கிந்திய தீவு அணி 2 முறை அதுதான் கப்பை வாங்கியிருக்கு. நம்ம இந்தியா முதல் வெற்றி எடுத்த அந்த அணியை நிலைவுகளை செஞ்சு கப்பை வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா?